நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தாய்க்கு வேலை இல்லை, பசி நிறைந்த வயிற்றில் உங்கள் இசை நிறைந்ததால். தோழமைக்கும் வேலை இல்லை, உங்கள் இசையில் துக்கமே தூங்கி போனதால். காதலுக்கு மட்டும் என்ன வேலை, உங்கள் இசையில் துளைந்து போனதால். இசையாய் மாறி போன ஒரு மாமேதைக்கு எங்களின் மரியாதை. ஏர்டெல் சூப்பர் சிங்கப்பூர் பெருமையுடன் கொண்டாடுகிறது இந்த வாரம் முழுவதும் ஒரு மாமேதையின் இணையற்ற இசையை. லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் என்றென்றும் ராஜா. ஒரு இசை புயல் இந்த வாரம் முழுவதும் இந்த செட்டில் வந்து அடித்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஃபீலிங் அண்ட் thoroughly enjoying the experience. இந்த நாளோட ஆட்டத்தை ஆரம்பித்து கொடுக்கறதுக்கு லெட்ஸ் வெல்கம் சௌந்தர்யா ஆன் ஸ்டேஜ். தித்தாம் தக்க தினதாம் தித்தாம் தக்க தினதாம் தக்க தினதாம் தக்க தினதாம் தினதாம் தங்கடத்துக்கு 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 பூ மலர்ந்திட நடமிடும் பொன்மயிலே, பூ மலர்ந்திட நடமிடும் பொன்மயிலே, நின்றாடும் முன் பாதம் பொன் பாதம், நின்றாடும் முன் பாதம் பொன் பாதம், நிலவினில் எரிகிது தர தரடி சகரி கம பதனி சா. நான் நடமிடும் உருகிய திருமகனே, I love you, 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 I love you. விழிகளில் நிலவுகள் தெரிகிறதோ சகரி கம பதனி சா. ஏன் இந்த கோபம், யார் தந்த சாபம், நீ மேடை மேகம், ஏன் மின்னல் வேகம், எடுத்தாலே சிரிக்கின்ற பாதி, தடுத்தானே இவன் என்ன நீதி, தடுக்காத எரிகின்ற ஜோதி, இவன் இன்று உறங்காத ஜாதி, படுக்கையில் பாம்பு நெளியுது, தலையணை 100 கிழியுது, நீ அழுகிற ஆடையில் ஒரு நூலென தினம் நான் இருந்தேன், அனித பவபதனி பூ மலர்ந்திட நடமிடும் பொன்மயிலே, நின்றாடும் முன் பாதம் பொன் பாதம், I love you, I love you, I love you. விழிகளில் நிலவுகள் தெரிகிறதோ சகரி கம பதனி பூ மலர்ந்திட நடமிடும் பொன்மயிலே. Soundarya, certain portions were very good. First Pallavi ரொம்ப நல்லா இருந்தது. Then Charanam first 2 lines. அது very tricky portion. Charanam entry is very very tricky. நல்லா பாடினேன். But third அந்த அங்கே இருந்து கொஞ்சம் வழுக்கிடுச்சு சாங். அது ஆக்சுவலி மேலே கொஞ்சம் மேலேயா பாடுறதுக்கு? இட்ஸ் a do it. அது கொஞ்சம் மேல் போர்ஷன்ஸ் மட்டும் வந்து ஓகே, அந்த அங்கே இருந்து மட்டும்தான் கொஞ்சம் சரியில்லை. அது வரைக்கும் நல்லா இருந்தது சௌந்தர்யா. பியூட்டிஃபுல் சாங் சாய்ஸ் அண்ட் ஆர்கெஸ்ட்ரா, இவங்க ருத்தம் செக்ஷன், வாவ் சூப்பர். இந்த மியூசிஷியன்ஸ் அவங்க என்ன புண்ணியம் செஞ்சுருக்காங்களோ சத்தியமாக. அவங்க டெய்லி எத்தனை பேருக்கு சந்தோஷம் கொடுக்குறாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார், ஆல் மியூசிஷியன்ஸ். சௌந்தர்யா வந்து ஆல் டுகெதர் உங்களுடைய ட்ராவல் மட்டும் அருமையான ட்ராவல் சௌந்தர்யா. சூப்பர் சிங்கரில் நீங்கள் வந்து அதாவது தைரியமாக செகண்ட் அட்டெம்ப்ட்லேயும் எவ்வளவு மெச்சூரிட்டி தெரியுது உங்கள் சிங்கிங்கில். இந்த மேடையில் நீங்கள் ஒவ்வொரு ஜோனர்லேயும் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள். ஏன்னா அந்த சீசன் போன சீசனும் பார்த்தேன், இப்போது உங்களுடைய
மாடுலேஷன், உங்கள் த்ரோ, உங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன் எல்லாம், உங்கள் பிச்சிங் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. டெஃபினட்டாக நீங்கள் வந்து இது நீங்கள் 100% இசையே தொழிலாக நீங்கள் தைரியமாக எடுத்துக்கலாம். வெற்றி நிச்சயம். கண்டிப்பாக இதே முயற்சி வேணும். God bless. சவுண்ட் எல்லாருமே அப்படியே ஃப்ரீ ஃப்ளோயிங் மெலடிஸாக பாடிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் சாங் சாய்ஸோடு வந்திருக்கீங்க. ஆல் த வெரி பெஸ்ட் யூ சவுண்ட். அந்த மாபெரும் மேடையில் நிற்க போகிறாங்களோ அவங்களுக்கு கிடைக்க போகுது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 அப்படிங்கிற டைட்டில் மட்டும் இல்லாமல் அருண் எக்ஸல்ல டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் அபார்ட்மெண்ட் ஒன்று. இந்த வாரம் முழுவதும் நம்ம பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது என்றென்றும் ராஜா. ராஜா சாரோட ஒர்க் பண்ணவங்க, அவர் வந்து டெய்லி மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க, அவர் கூட ஒர்க் பண்ண நிறைய பேர் நம்மளுடைய ஷோக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் மிக பிரபலமானவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட உண்மையான பேர் சொன்னால் யாருக்கும் வந்து இல்லைங்க அவர் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து சரவணன் சொன்னால் தான் அவர் தெரியும். சரவணன் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து ஒரு ஆர்ஜியா இருந்தார். ஆர்ஜியா அவர் வந்து பல வருடங்கள் நிறைய ஷோஸ் பண்ணார். ஆனால் இந்நாள் வரைக்கும் அவர் பண்ணிட்டு இருக்கிற ஷோ, அவரை பற்றி பேசப்படுற ஷோ நீங்க நான் ராஜா சார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷோ பண்ணி ராஜா சார் ஓட பேர் வச்சு ஒரு ஷோ பண்ணி தான் மிக பிரபலமான ஆர்ஜே அப்படிங்கிற பேர் வாங்கினார். அண்ட் ஆஃப்கோர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே சரவணன் அப்படின்னா உயர் சரவணன் மீனாட்சியில் இருக்கக்கூடிய லீடிங் ஸ்டார் செந்தில் அவர்களை பலத்த கரகோஷமுடன் வரவேற்கின்றோம். ஹாய் செந்தில். தேங்க்யூ ஸோ மச். செந்தில், நாங்கள் வந்து இன்னைக்கு சரவணன் பற்றி பேச போகிறது இல்லை, ஆர்ஜே செந்தில் பண்ணிட்டு இருக்கிற ஷோ நீங்கள் நான் ராஜா சார். கண்டிப்பாக அதாவது எல்லா புகழும் ராஜா சாருக்கு தான் அப்படின்னு சொல்லணும். ராஜா சார் பற்றி ஷோ பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ராஜா சாரை பற்றி அவ்வளோவா தெரியாது. நான் ராஜா சார் பாட்டை கேட்டிருக்கிறேன். ஆனால் உண்மையிலேயே அவருடைய ஷோ பண்ண ஆரம்பிக்கும் பொழுது தான் அவரை பற்றி ஒவ்வொரு நாளும் நான் நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். ராஜா சாரை பற்றி நிறைய பேர்கிட்ட பேச ஆரம்பித்த போது தான் மோர் தென் இஸ் மியூசிக், அவருடைய அந்த டெடிகேஷன் டு த மியூசிக், அவருடைய அந்த சின்சியாரிட்டி டு த மியூசிக், இதெல்லாம் பார்த்து நான் உண்மையிலேயே ரொம்ப பெரிய ஒரு பக்தனாகவே மாறிட்டேன் அவருக்கு. அதாவது ராஜா சார் இசைக்கு இல்லை, நான் ராஜா சாருக்கே ஒரு பெரிய ஃபேன். இட் வாஸ் அ கிரேட் ஜேர்னி. ராஜா சார் கிட்ட இருந்து நான் ஒரு ஏகலைவனா டெய்லி அவரை வந்து பார்க்காமலே, அவரை சந்திக்காமலே நிறைய விஷயங்களை அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு இருக்கிறேன். தேங்க்யூ ராஜா சார். லவ்லி. தொடர்ந்து பேசலாம் செந்தில். பட் ஃபார் நவ் இப்போ ஒரு சின்ன நான் காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க போகிறோம். லெட்ஸ் வெல்கம் பார்வதி. ரோஜாவை தாலாட்டும் தென்றல் பொன்மேகம் நம் பந்தல் உன் கூந்தல் என் ஊஞ்சல் உன் வார்த்தை சங்கீதங்கள். ரோஜாவை தாலாட்டும் தென்றல் பொன்மேகம் நம் பந்தல்.
பார்வதி நைஸ் சாங், ஜூயட் சாங்கு, கஷ்டமான ஒரு பாட்டு, எல்லாமே பக்காவாக இருந்தது. ஒரு பயம் ஒன்றுமே தெரியல, ரொம்ப நல்லா இருந்தது. ஒரே ஒரு இடத்துல தான். எந்த இடம்? பொன்மேகம் நம் பந்தல், அது ஒரிஜினல். பொன்மேகம் நம் பந்தல் பாடுறீங்க நீங்கள். பொன்மேகம் நம் பந்தல், நம் பந்தல், நம் பந்தல். அவ்வளோதான், அது ஒன்று தான். மற்றதெல்லாமே ரொம்ப 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 நல்லா இருந்தது. வெரி நைஸ், நல்லா இருந்தது. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. பார்வதி, ஃபென்டாஸ்டிக் ரெண்டரிங். இது அதாவது தெரியல, ரூல்ஸ் வச்சுருக்காங்க, இன்னொரு ரவுண்டுக்கு கூட நீங்கள் அப்படியே அப்கிரேட் பண்ணலாம். பண்ணியாச்சு, இன்னொரு ரவுண்டு கூட பண்ணலான்னா முடியாது. ஸோ அதோட சந்தோஷப்படுங்க, நல்லா பண்ணிட்டீங்க. பாரு, நான் காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ்னால நீங்கள் வந்து இன்னும் ஜாலியாக பாடினீங்களா? ஆமாம், கொஞ்சம் கூட ஃப்ரீயாக இருந்தது. கொஞ்சம் கூட ஃப்ரீயாக இருந்தது. இதே மாதிரி டென்ஷனே இல்லாமல் நீங்கள் வர வாரங்களையும் உங்களுடைய காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அண்ட் செந்தில், சந்திக்கவும் சில வாய்ப்புகள் கிடைச்சது இல்லையா உங்களுக்கு? கண்டிப்பாக. அதாவது இதெல்லாம் வந்து லைஃப்பில் நடக்குமா அப்படின்றது எல்லாம் வந்து நம்ப முடியாத சில தருணங்கள்லாம் லைஃப்பில் நடந்தது. ராஜா சார் என் பேரை கூப்பிட்டு செந்தில் இங்கே வா அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து மறக்கவே முடியாத ஒரு விஷயம். ராஜா சார் பற்றி நான் பண்ணுற நிகழ்ச்சியை ராஜா சாரே கேட்டாருன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுலேயும் ராஜா சார் கேட்டுட்டு நீ ஏன் இப்படி பேசுகிற, இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு நான் வந்து இப்படி சொல்லக்கூடாது, இந்த இடத்துல நீ இப்படி பேசணும் அப்படின்லாம் சொல்லி ஒரு 2-3 புக்கெல்லாம் கொடுத்து எனக்கு வந்து இதிலேருந்து சொல்லு அப்படின்லாம் சொன்னது வந்து லைஃப்பில் ஒரு பெரிய வரம். அது கடவுளை நம்ம சந்திப்போமான்றதுலாம் தெரியாதுன்ற மாதிரி ராஜா சாரை நான் இந்த அளவுக்கு பக்கத்தில் உட்காந்து பார்ப்பேனான்லாம் எனக்கு தெரியாது. அவர் என்கிட்ட இப்படி பேசுனது வந்து யாருன்னா சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. ஆனால் அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் எனக்கு அந்த ஷோ மூலமாக கிடைச்சது. வெரி நைஸ். தொடர்ந்து பேசலாம். அடுத்ததா இங்க இந்த மேடையில ராஜா சாரோடைய அற்புதமான காம்போசிஷனை எடுத்துட்டு தயாரா இருக்காரு. லெட்ஸ் வெல்கம் கிருஷ்ணன் ஆன் ஸ்டேஜ். வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சை மலை பக்கத்தில மேயிருன்னு சொன்னாங்க. மேயிருன்னு சொன்னதில நாயம் என்ன கண்ணாத்தா. உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சை மலை பக்கத்தில மேயிருன்னு சொன்னாங்க. மேயிருன்னு சொன்னதில நாயம் என்ன கண்ணாத்தா. வட்டு கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவ கட்டெரும்பு முச்சுதுன்னு சொன்னாங்க. கட்டுக்கதை அத்தனையும் கட்டுக்கதை, அத சத்தியமா நம்ப மனோ ஒத்துக்கல. உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சை மலை பக்கத்தில மேயிருன்னு சொன்னாங்க.
செங்கலுக்கு செங்கரும்பு பூவான பூங்கரும்பு செங்கரையா தின்னதுன்னு சொன்னாங்க. செங்கரையா தின்னிருக்கா நியாயமில்ல, அடி சித்தகத்தி பூவிழியே நம்பவில்லை. உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சை மலை பக்கத்தில மேயுதுன்னு சொன்னாங்க. மேயுதுன்னு சொன்னதில நியாயமில்ல கண்ணாத்தா. உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சை மலை பக்கத்தில மேயுதுன்னு சொன்னாங்க. மேயுதுன்னு சொன்னதில நியாயமில்ல கண்ணாத்தா. முதல்ல வாட் அ சாங் திஸ் இஸ். என்ன ஒரு காம்போசிஷன் இது, அப்படியே ஸ்ட்ரெயிட் இட் கோஸ் டு த ஹார்ட். பாலு சார் பாடுறப்பார், அது கம்பேர் பண்ணுறது ரொம்ப தப்பு. ஏன்னா அவரோட வாய்ஸ் அந்த மாதிரி, இட்ஸ் சச் அன் அட்ராக்டிவ் வாய்ஸ். பட் கிருஷ்ணன், நீ உன்னோட வாய்ஸை வச்சு இட் வாஸ் ஸோ டிஃப்ரெண்ட். உன்னோட வேர்ஷன் யூ கிரியேட்டட் அக்கார்டிங் டு மீ. இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். தேங்க்யூ கிருஷ்ணன் சார். நாளுக்கு நாள் உங்களுடைய அந்த பாட்டு மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் தெரியுது. டெஃபினட்டாக நீங்கள் 100% நீங்கள் இந்த முயற்சியில் இருந்தால் டெஃபினட்டாக ராஜா சார் மாதிரி ஒரு நல்ல இடத்துக்கு நீங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, சிங்கராகவோ மியூசிஷியனாகவோ. காரணம் என்னென்னா, அந்த மண் வாசனை கலந்த இப்போது நீங்கள் பாடின பாட்டு, அந்த பாட்டில் என்ன ஒரு அற்புதமான ட்ராவல் இருந்தது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பாடினதுலேயே அந்த மெஸ்மரைசிங் இருக்குது. இந்த மண் இருக்கிற வரைக்கும் ராஜா சாரோடைய பாட்டு இருக்கும் கண்டிப்பாக. காட் பிளஸ் யூ கிருஷ்ணன். கிருஷ்ணன், ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்கிறேன். நான் இந்த பாட்டில் இப்போ நீங்கள் ஒரு ஹம்மிங் பாடிருக்கீங்க, சரணத்தில் நானும் ஒரு ஹம்மிங் பாடிருக்கேன், ஒரு தாலாட்டு மாதிரி பாடிருக்கேன். நான் ரொம்ப அது கற்றுண்டு மாமூலாக ஒரு சிங்கர் ஒரு தாலாட்டுக்கு பாடினா எப்படி இருக்கும் அப்படி பாடிட்டேன் நான். முதல்ல பாடினதுக்கப்புறம் ராஜா சார் கேட்டுட்டு, அது தாலாட்டு பாடுறது ஒரு கிராமத்தில் யாரோ ஒரு தாய் ஒரு மரத்துக்கு அந்த தொட்டில் கட்டி பாடுறாங்க நைட்டு. அவங்களுக்கு சங்கீதம் இல்லை தெரியாது, எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏ ஆரீராரோ ஆரீராரோ ஆரீராரீராரோ ஆரீரா, அப்படிதான் ஸ்ட்ரெயிட்டாக தான் வேணும்னு. ஆக்சுவலாக அது கஷ்டமாக இருந்தது. நம்ம கொஞ்சம் கமக்கம் எல்லாம் கொடுத்து பாடுறது ஈஸியாக இருந்தது, ஸ்ட்ரெயிட்டாக பாடுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த பாட்டு முழுசாக அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு நிறைய கிளைட்ஸ் வரும், எண்டிங் எல்லாம் ஒரே பிரத்தில் வரும். அதெல்லாம் கஷ்டமாக, அதெல்லாம் பக்கத்தில் வச்சாலும் நீங்கள் ஒரு மூடுக்கு கொண்டு போயிட்டீங்க. ஆக்சுவலாக எல்லாருமே அந்த பாட்டுக்கு என்ன மூடு வேணுமோ அந்த மூடுக்கு நாங்கள் எல்லாம் போயிட்டோம். கீப் இட் அப், ஆல் தி பெஸ்ட், வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. தேங்க்யூ. வெரி நைஸ். எல்லாருமே ஹார்ட் ஒர்க் போட்டு அவங்களுடைய சாங்ஸ் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி எடுத்திருக்காங்க. அண்ட் ஐம் கிளாட் யூ டிட் தட் டு. ஆல் தி பெஸ்ட் கிருஷ்ணன். தேங்க்யூ. ஒவ்வொரு வாரமும் சூப்பரான சுற்று மற்றும் இல்லாமல் சூப்பரான விஷயங்களும் நம்மளுடைய ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4ல் நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம். அதே மாதிரியான ஒரு விஷயம் இதுதான். இம்முறை ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4ல் ஃபர்ஸ்ட் ரன்னர்ப்புக்கு விகே ட்ரைகாலஜி அண்ட் ஹேர் கிளினிக் வழங்கக்கூடிய 1 கிலோ தங்கம் பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to the Airtel Super Singer 4 powered by Energy Tharum Gold Winner. இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். Okay, so அடுத்த நான் காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக கொடுக்கிறதுக்கு let's welcome நிரஞ்சனா on stage.
புத்திரிச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே மாமன் பேரை சொல்லி சொல்லி நாளானதே ரொம்ப நாளானதே புத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்திரிச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே மாமன் பேரை சொல்லி சொல்லி நாளானதே ரொம்ப நாளானதே மாலையிடல் காத்து அள்ளியிருக்கு காலி செய்ய நீத்து சொல்லியிருக்கு இது சாயங்காலமா மடி சாயும் காலமா மெல்ல பூச்சூடு மெல்ல பாய் போடு அடவாட காத்த சூடு ஏத்துது புத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்திரிச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே மாமன் பேரை சொல்லி சொல்லி நாளானதே ரொம்ப நாளானதே ஆளானதே ரொம்ப நாளானதே நிரஞ்சனா, இந்த பாட்டு எப்போ கேட்டாலும் ஒரு ஒரு தெரியாத ஒரு சந்தோஷம் வந்துடும். அது இல்லாமல் இன்பிட்வீன் பல்லு வரும், ஓன்லி கிளாப்ஸில் தான் வரும். கிளக் 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 புத்தி வச்ச மல்லிகை மொட்டு புத்திரிச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானது. அதில் என்ன கொஞ்சுதல், அந்த அந்த கம்போசிஷனில் என்னம்மா பண்ணியிருக்காரு ராஜா சார். நல்லா என்ஜாய் பண்ணி பாடிருக்கீங்க. கீப் இட் அப். தேங்க்யூ சார். நிரஞ்சனா, உங்களுடைய நான் காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாச்சு. இதே ஒரு எனர்ஜியோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அடுத்ததான் நம்ம மேடைக்கு கூப்பிட போகிறது. லெட்ஸ் வெல்கம் மதுமிதா ஆன் ஸ்டேஜ். अविज्ञानमन्दस्तिमिरमिहिर द्वीपनगरे जडानां चैतन्यस्तबगमकरन्द श्रुतिजरी पवित्राणां चिन्तामणिगुणनिका जन्मजलतौ निमज्ञानां गंश्रते धनरिपुवरास्य भवते. நதியிலாடும் பூவனும் அலைகள் வீசும் சாமரம் நதியிலாடும் பூவனும் அலைகள் வீசும்
அலைகள் வீசும். மதுமிதா ரொம்ப நல்லா பாடினீங்க. தேங்க்யூ சார். அந்த ஆலாப்பு ஃபஸ்ட்டு பாடினீங்க இல்லையா, அது இன்னும் பர்ஃபெக்டாக நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் சுகமாக இருக்கும். அம்மா ஜானகம்மா மாதிரி நீங்கள் பாடலையே அப்படின்றது கிடையாது. பட் உங்கள் அந்த சோல் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண விதம் இன்னும் என்ஜாய் பண்ணி பாடினீங்கன்னா இன்னும் சூப்பராக வந்திருக்கும் அப்படின்னு சொல்ல வந்தேன். ஏன்னா இந்த பாட்டு இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் அவங்க கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களே, அது எவ்வளோ பெரிய லக்கு நமக்கெல்லாம். தேர்ந்தெடுத்து நீங்கள் அந்த செலெக்ஷன் ஆஃப் சாங் தான் உங்களை பாராட்ட வேண்டிய விஷயமே. நல்லா இருந்தது, இல்லைன்னு சொல்லலை. பெட்டர் தேன் தி பெஸ்ட்டு, அதுக்காக தான் தேடணும் இனிமே. காட் பிளஸ். தேங்க்யூ சார். நல்லா பாடினேன். மதுமிதாவோட ஒரு ஸ்டைல் இருக்குது பாடுறதுக்கு. பாடும்போது கொஞ்சம் லூஸாக தான் யூ சே த லிரிக்ஸ். ஆனால் இந்த சாங்கில் கொஞ்சம் அது ஒரு கொஞ்சம் டைட்டாக பாடியிருக்கலாம் சாங். அண்ட் லிரிக்ஸ் ரொம்ப கிளாரிட்டி கம்மியாயிடுச்சு. எஸ்பெஷலி சரணம் ஒரு லைன் பாடிட்டு அதை எண்டில் என்னெல்லாம் மாதுளை தாமரை எல்லாம் அது ஒன்றுமே புரியறதில்லை. யூ ஆர் சேயிங் மாதுளை ஆல்சோ நோ. இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன் லை, யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். அந்த லிரிக் கிளாரிட்டி இந்த சாங்கில் கொஞ்சம் ஜாஸ்தி தெரிஞ்சுது, கிளாரிட்டி கம்மியானது. அது ஜஸ்ட் பி அவேர். மதுமிதா, இது வந்து ஆக்சுவலாக டியூயட் இல்லையா, அதனால கஷ்டம்தான் பாடுறது. நீங்கள் ஒருத்தர் தான் பாடுறீங்க, அது பாடிட்டு அந்த ஹம்மிங் பாடி லிங்க் கொடுத்துட்டு திருப்பி பல்லவி எடுக்கிறது கஷ்டமான ஒரு விஷயம். உங்கள் முயற்சி வந்து பாராட்டக்கூடியது தான். ரொம்ப ரொம்ப அது டெஃபினட்டாக பாராட்டணும் நம்ம. தேங்க்யூ. நல்லா இருந்தது. இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக பாடலாம். நீங்கள் ஹெசிடேஷன் இருந்தது, பயம் இருக்கும் எல்லாருக்குமே. இந்த பாட்டு பாடுறச்சே பயம் டெஃபினட்டாக இருக்கும். அந்த பயம் எல்லாம் கூட தெரியாமல் நீங்கள் மேனேஜ் பண்ணியிருக்கீங்க. வெரி வெரி நைஸ், நல்லா இருந்தது. ஓப்பனாக பாடுங்க நீங்கள். ஓகே மதுமிதா, ஜட்ஜஸோடைய திருத்தங்கள் எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு ஐ எம் ஷோர் யூ டேக்கன் இட் ஆல் இன்சைட். யா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஓகே, ஸோ செந்தில், இது வரைக்கும் நிறைய கதைகள் சொன்னீங்க, க்யூட் லிட்டில் இன்ஸ்டன்சஸ் பர்சனலாகவும் நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ போகிறதுக்கு முன்னாடி ராஜா சார் பற்றி சின்னதாக ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா? நான் பர்சனலாக அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது ஒரு ஒரு ஏகலைவனா ராஜா சார்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டது ஒரே ஒரு விஷயந்தான், அந்த பேஷன் டுவர்ட்ஸ் வாட் வி டூ. இன்னமும் அந்த பேஷன் வந்து அவருக்கு குறையல. இன்றைக்கும் ஒரு நியூ கமர் மாதிரி தான். எப்படி அந்த அன்னக்கிளியில் ஃபஸ்ட்டு அவர் வந்தாரோ அதே மாதிரி தான் இப்போ ஒரு மியூசிக் பண்ண ஓநாயம் ஆட்டுக்குட்டியும் கூட பார்த்தீங்கன்னா அவர் மியூசிக் பண்ணதுக்கப்புறம் அதே ஒரு அந்த ஒரு எந்தூசியாசமோட அதோடைய ரிசல்ட்டுக்காக அவர் காத்துட்ருக்கிறாரு. ஒன் ஆஃப் த மைண்ட் ப்ளோயிங் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கிறார் ஓநாயம் ஆட்டுக்குட்டியும். எப்படி சார், எங்கேருந்து சார் இது இன்றைக்கும் அப்டேட்டடாக? அது அவர்கிட்ட இருக்கிற பெஸ்ட் என்ன, ஒய் ராஜா சார் இஸ் ஸோ கிரேட்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கும் நம்ம ரசிக்கக்கூடிய இசையை அவர் வந்து கொடுத்தாரு. இன்றைக்கி அவர் பண்ணுற மியூசிக் இப்போ நம்ம சரியாக புரிஞ்சுக்கலனாலும் இன்னும் 30 வருஷம் கழித்து அதை நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஒரு என்ன சொல்லுது, ஒரு 4C பண்ணி அவர் பண்ணுற விஷயங்கள் தான். இதெல்லாம் தான் நான் ராஜா சார் கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இப்போ உழைக்கணும். இன்றைக்கி நம்ம சாப்பிட்டு இன்றைக்கி பண்ணுறதுக்கு நம்ம உழைக்கிறதுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நம்மளை பற்றி பேசணும்னா அன்றைக்கி ஒரு 30 இயர்ஸ் கழித்து நம்ம என்ன பண்ணணுன்றதை இன்றைக்கி பிளான் பண்ணி பண்ணணுன்றது ராஜா சாருடைய மோட்டோ. இதை எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டேன்னா போதும். நெக்ஸ்ட் 30 இயர்ஸ் we will rule, we will rock. Here's to the next 30 years. ஆனால் இந்த 30 நிமிடங்கள் எங்கள் கூட இருந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு thank you for sharing all that with us. Thank you very much for joining us. Thank you, it's a pleasure. எங்கள் அம்மா இந்த ப்ரோக்ராமை வந்து சரவணன் மீனாட்சி பார்க்குறாங்களோ இல்லையோ சூப்பர் சிங்கரை பார்ப்பாங்க. எங்கள் அக்கா பசங்க வந்திருக்காங்க, இதை பார்த்து அவங்களும் மியூசிஷியனாக இன்னைக்கு உருவெடுத்திருக்காங்க. அதனால தான் பர்சனலாக அவங்கள கூப்பிட்டு வந்தேன். இந்த மாதிரி எத்தனையோ பேருக்கு வந்து இந்த ஒரு மேடை வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன், இங்கே வரணும் இங்கே பார்க்கணும் அப்படின்றது. ஸோ இதை பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் ஐ விஷ் தம் ஆல் த வெரி பெஸ்ட். நீங்களும் ஒரு நாள் இந்த மேடைக்கு வரலாம். Well said, Sandhu. Thank you very much. ஓகே, ஸோ எல்லாருடைய காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸஸும் முடிஞ்சிருச்சு அண்ட் 3 நான்-காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸஸும் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது என்னம்மா காப்ஸ்? அடுத்தது இங்கே பெர்ஃபார்ம் பண்ணவங்களே இந்த வாரத்துடைய பெஸ்ட் பெர்ஃபார்மர் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கேன் வி ஹேவ் பார்வதி, சோனியா அண்ட் நிரஞ்சனா ஆன் ஸ்டேஜ். கேர்ள் பவர் இன்னைக்கு வந்து முழுமையாக காட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 3 பேருமே இம்யூனிட்டி வாங்கியிருக்கீங்க கேர்ள்ஸ். ஓகே, ஸோ இந்த 3 போட்டியாளர்களில் யார் அந்த சிறந்த போட்டியாளருக்கான விருது வாங்க போகிறாங்க? பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் சோனியா. Congratulations, Sonia. Congratulations, Sonia, best performer of the week. உங்களுக்கு TI Cycles வழங்கும் Montra Performance Bike.
ஓகே, ஸோ சோனியா பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த வீக் வாங்கிட்டாங்க. சந்தோஷமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஒரு சைடில் பார்த்துட்ருக்கோம், இன்னொரு சைடில் டேஞ்சர் ஜோன் கண்டெஸ்டன்ஸ் யார் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அந்த தருணத்தை நெருங்கிட்டோம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் கமர்ஷியல் பிரேக். கீப் வாட்சிங் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 உடைய டாப் 13 பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் எலிமினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா, டேஞ்சர் ஜோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு நம்மளுடைய ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். It's been a fantastic week. Great performances. இன்னைக்கு யார் வெளியில் போனாலும் they can be proud that நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வெளில போயிருக்காங்கன்னு. ஐ திங்க் இன்னைக்கு அந்த யூஷுவல் ஃபார்ம்லேருந்து ஸ்லிப் ஆனது மதுமிதா. யூ நாட் இன் த டேஞ்சர் ஜோன், பட் ஐ திங்க் இமோஷன்ஸ்னு வரும்போது ஐ திங்க் யூ நீட் டு யூ கேனாட் ஒர்க் ஆன் இட் அண்ட் ஆல் தட். பட் அந்த 2 பாட்டு தான் நான் சொல்ல, மலரே மௌனமாக அண்ட் ஏதோ நினைவுகள், அது 2 ஐ ஃபெல்ட் தட் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃப்ளாட் ஆச்சு. நாட் த ஸ்ருதி இது. ஸோ திங்க் அபவுட் இட், அந்த ஆஸ்பெக்ட் எப்படி ஒர்க் பண்ணணும்னு. ஓகே, டேஞ்சர் ஜோனில் 2 பேர் தான் நாங்கள் கூப்பிட்றோம். ஒன்று கணேஷ், இன்னொன்று சௌந்தர்யா. சௌந்தர்யா, யூ வாண்ட் டு டாக்? ஆக்சுவலி நான் இந்த ரவுண்டுக்கு ரொம்ப எஃபர்ட் போட்டேன் மேம். பிகாஸ் மெலடி அட்டெம்ப்ட் பண்ணும்போது ஐ ஆம் கெட்டிங் கான்ஷியஸ், அது ஐ கேனாட் சே நோ. பட் என் வானிலை நிஜமாகவே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நான் பாடினேன். டேஞ்சர் ஜோன் வருவேன்னு நான் நிஜமாகவே எதிர்பார்க்கல. பட் ஆன் அ கம்பேரிட்டிவ் பேசிஸ் ஐ திங்க் ஐ ஷுட் அக்செப்ட் இட். அண்ட் கணேஷ் கண்ணா, ஆக்சுவலி போத் சாங்ஸ் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். இன்ஃபேக்ட் நான் லாஜிக்கில் போட்டு ஸ்லோ மோஷன் பண்ணி டீட்டெயில்ஸ் எடுத்தேன். ஸோ ஐ மீன் இது ப்ராப்ளி த ஃபஸ்ட் டைம் நான் அப்படி பண்ணுறேன் இந்த காம்படிஷனில். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு சுத்தமாக தெரியாத 2 சாங்ஸை எடுத்து நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஒரு 2 நாள் தான் இருந்தது ஷூட்டுக்கு. ஸோ மெனக்கெட்டு போட்டு 50% ஹாஃப் மீன் டைம் ஸ்ட்ரெச் பண்ணி அதை கேட்டு ஒன்றுனா உட்காந்து ஐ வில் ரைட் டவுன் அண்ட் ஸோ ஐ ரிமெம்பர் அண்ட் பை ஃபர்ஸ்ட் சாங் இன்ஃபேக்ட் ரிஹர்சலில் கரெக்டாகவே பாடினேன். அண்ட் ஐ நோ நான் பண்ண தப்பு எல்லாமே எனக்கு கரெக்டாக பாட தெரியும். போத் த சாங்ஸ் பண்ண தப்பு எதுவுமே எனக்கு தெரியாமல் இல்லை இந்த பர்டிகுலர் ரவுண்டில். ஜஸ்ட் மை ஃபர்ஸ்ட் சாங் டிடன்ட் ஒர்க். செகண்ட் சாங் கான்சன்ட்ரேட் பண்ணேன். ஐ நோ ஐ ஸ்டார்ட் ஆஃப் வெல், பட் சம்வேர் ஒரு சின்ன லிரிக் கன்ஃபியூஷன் அப்படியே போய் ஜஸ்ட் ஸ்லிப்ட் ஆஃப். பட் எனக்கு எப்போவுமே ஒரு பிலீஃப், இந்த காம்படிஷன் வந்தபோதே ஒன் டே எவ்ரிபடி ஹேஸ் டு கெட் எலிமினேட்டட், பட் த டே வென் ஐம் கெட்டிங் எலிமினேட்டட் ஐ வாண்ட் டு கிவ் மை 100% அண்ட் மேக் ஷுர் தட் என் கோ காம்படிட்டர்ஸ் நான் என் 100% கொடுத்தும் என்னோட பெட்டராக இருக்காங்க. அப்படி எலிமினேட் ஆகணுன்னு ஒரு ஆசை தான் இருந்து டுடே கொடுக்க முடியல. பட் போட்ட எஃபர்ட்க்கு ஐ வாஸ் சாட்டிஸ்ஃபைட். நிறைய எஃபர்ட் போட்டிருந்தேன் இந்த 2 சாங்ஸ்க்கு. அவுட்புட் எனக்கு தெரியல, ஐ டோன்ட் திங்க் நான் போட்ட எஃபர்ட்க்கு அவுட்புட் வரல, பட் நிறைய ஒர்க் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி இன்றைக்கி எல்லாரும் ரொம்ப நல்லா பாடினீங்க. 2 பேரும் நல்ல சிங்கர்ஸ் அப்படின்றது உங்களுக்கே தெரியும், மக்களுக்கு தெரியும். ஒரு சின்ன மைன்யூட் பாயிண்ட் போகிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வேறு எல்லாரும் நல்லா பாடிட்டு இருந்தால் 12 பேர் கூட்டிகிட்டு போக முடியாது இல்லையா? அதுதான் உண்மை, புரிஞ்சுக்கணும். பட் என்ன நம்ம இந்த மேடையில் கற்றுக்கிட்டோன்றது கண்டினியூவாக நம்ம உங்களுடைய மியூசிக் ப்ராசஸில் அதை வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு விஷயம் என்னென்னா, எலிமினேஷன் அதெல்லாம் விட்டுடுங்க. இந்த பார்ட்டிசிபேட் பண்ணுறச்சு ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன கற்றுட்ருக்கீங்க, அவ்வளோதான். நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயம் நம்ம கற்றுக்குறோம், அதுதான் நம்மளுக்கு பலன். இங்கேருந்து நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு போகிறோம், அதுதான் ஒரு பெரிய பொக்கிஷம் நம்மளுக்கு கிடைக்கிறது. அதனால் யார் எலிமினேட் ஆனாலும் வருத்தப்படாதீங்க. டாப் 13 இருக்கீங்க நீங்கள் இல்லையா? அது ஒரு சின்ன விஷயம் கிடையவே கிடையாது. அது வச்சு எத்தனையோ சாதிக்கலாம். அதுக்கு அத்தாட்சி சௌந்தர்யா தான். சௌந்தர்யா, இது உங்களுக்கு தெரியும். திருப்பி சீசன் ஐ காட் எலிமினேட்டட் இன் டாப் 13. சௌந்தர்யா, உங்கள் 2 பெர்ஃபார்மன்ஸஸ்லேயும் ஃப்ளாஸ் இருந்தது உங்களுக்கே தெரியும். 2லேயும் மேலே போகும்போது யூ ஹேட் ப்ராப்ளம்ஸ். நீங்கள் யூ ஹாவ் கிவன் சம் கிரேட் பெர்ஃபார்மன்ஸஸ் ஆல்சோ இந்த இதில். ஈவன் ஆஸ் ரீசெண்ட் அஸ் 2 weeks பேக் வெண்ணிலா இட் வாஸ் அன் இம்யூனிட்டி பெர்ஃபார்மன்ஸ். இட் வாஸ் அன் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ்.
அதுக்கு முன்னாடி கூட யூ ஹவ் கிவன் டாப் 3 டாப் 4ல் வந்திருக்கீங்க ஸ்கோர்ஸ் வச்சு பார்க்கும்போது. பட் டேஞ்சர் ஜோனுக்கு நிறைய வந்திருக்கீங்க. ஸோ கன்சிஸ்டன்சி வந்து அந்த அளவுக்கு இல்லை. அண்ட் மார்ஜின் ஆஃப் எரர்ஸ் வச்சு தான் நாங்கள் வி ஹாவ் டு எலிமினேட் அண்ட் ஆல்சோ த கன்சிஸ்டன்சி. கணேஷ் பொறுத்தளவுக்கு ஆல்மோஸ்ட் டாப் 8ல் கூட யூ நாட் கம் ஈவன் டில் நவ். அது அந்த மாதிரி ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் யூ நாட் கிவன் ஆல் தீஸ் ரவுண்ட்ஸ். சம்டைம்ஸ் டேஞ்சர் ஜோனில் வந்திருக்கீங்க நீங்கள். த பேண்ட் விட்த் ஆஃப் சாங்ஸ் உங்களோட நீங்கள் சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப லிமிட்டட். நீங்கள் யூ நாட் ரியலி எக்ஸ்ப்ளோர்ட் பியாண்ட் உங்கள் கம்ஃபர்ட் ஜோன் பிகாஸ் யூ காட் அ வாய்ஸ் விச் இஸ் அப்படியே ஜஸ்ட் கட்ஸ் த்ரூ அண்ட் ஸ்ருதி சுத்தம். ஸோ ஆஸ் அ சிங்கர் நீங்கள் நல்ல சிங்கர், பட் இந்த ஃபேக்டர்ஸ் ஆர் தேர். அவுட்ஸ்டாண்டிங்காக பர்ஃபார்மன்ஸ் யூ நாட் கிவன். அன்றைக்கி கையில் மிதக்கம் எடுக்கும்போதும் அந்த பாட்டு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல நீங்கள். ஈவன் தில் சேரே தட்ஸ் ஸ்மால் திங், ஆல் தேட் இஸ் தேர். ஸோ இட்ஸ் அ ஜேர்னி கணேஷ். எங்கிட்ட கிடச்சுன்னா இட் வாஸ் அ வெரி டஃப் டெசிஷன் ஃபார் அஸ் பிட்வீன் சௌந்தர்யா அண்ட் கணேஷ். ரொம்ப க்ளோஸ் கால் இது. பட் நாங்கள் 4 பேரோட மார்க்கு அண்ட் மகாராஜன் சாரோட மார்க் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட். இந்த கியூமுலேட்டிவ் பார்க்கும்போது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஸோ இன்றைக்கி எலிமினேட்டாக போடுற கண்டெஸ்டன்ட் வந்து கணேஷ். Sandhya, top 12 இருக்கீங்க, so you can join your contest. We have Ganesh's father, உடைய சிஸ்டரும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. How has this journey been for you? இங்கே வரத்துக்கு முன்னாடி ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக இருந்தேன். ஆப்வியஸ்லி இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் நிறைய சாங்ஸ் ட்ரை பண்ணேன். அண்ட் இப்போ நிறைய பேருக்கு ஃபீலிங் இருக்கும், நான் ஒரே டைப் ஆஃப் சாங்ஸ் ஒரு எனக்கு கம்ஃபர்ட்குள்ளே இருக்கிற மாதிரி எடுக்கிறேன். பட் இத்தனை நாள் ஐ தாட் தட் அட்லீஸ்ட் இப்போ ஒரு ரவுண்ட் அதில் எனக்கு சூட்டாக ஒரு சாங் எடுத்தால் ஐ பி ஏபிள் டு டெலிவர் இட் பெட்டர் தென் யூனோ. இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது நல்லது தான், பட் ஐ தாட் தட் வாஸ் கரெக்ட் பிகாஸ் எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் அ காம்படிஷன். உங்களோட பெஸ்ட்டை நீங்கள் கொடுக்கணும். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்க இல்லைங்கிறது ஐ தாட் மோர் தென் தட் உங்கள் பெஸ்ட்டை கொடுக்குறது தான் இஸ் இம்பார்ட்டன்ட். இன்ஃபேக்ட் இந்த ரவுண்ட் தான் நான் இருக்கிறதுலே அதிக ஹார்ட் ஒர்க் போட்டிருந்தேன் நான் கொஞ்சம் நேரம் முன்னாடி சொன்ன மாதிரி. பட் இட்ஸ் ஓகே, ஜஸ்ட் நாட் மை டே. பட் நிறைய அற்புதமான ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அங்கே கிடச்சிருக்காங்க. அவங்க ஹவ் டு நேம் இட், அரவிந்த், திவாகர், எல்லாருமே ரொம்ப ரொம்ப க்ளோஸ் இந்த செட்டில். ஏன்னா ப்ராப்ளி இந்த ஜேர்னினால் மியூசிக்கே ஒரு நியூ டைமென்ஷன். எவ்வளோ புது புது ஆர்டிஸ்ட். இதுக்கு முன்னாடி காலேஜ் லெவலில் தான் நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், நோ வேர் எல்ஸ். ஸோ இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் என்னோட பெர்ஃபார்ம் பண்ணுறது இஸ் சம்திங் நியூ. ஸோ நிறைய பாசிட்டிவ்ஸ் இந்த ஜேர்னியில் கிடச்சிருக்கு. அண்ட் ஐ டேக் இட் அண்ட் ஐ பிலீவ் இன் மை செல்ஃப். யார் என்னை எவ்வளோ மட்டமாக பாடுறேன்னு சொன்னாலும் நான் எஃபர்ட் போட்டு அன்றைக்கி பண்ணிட்டேன்னா தட்ஸ் இட். ஐ ஜஸ்ட் பிலீவ் இன் மை செல்ஃப். ஸோ எனிதிங், எந்த சாங் இனிமேல் எங்கே பாடினாலும் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் நான் என்னோடய பெஸ்ட் ஆர் திஸ் இஸ். ஏன்னா ஒன் திங், ஐ நோ மை வாய்ஸ் வெரி வெல். எனக்கு என் வாய்ஸில் என்ன வரும் வராது, என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஐ பிலீவ் இன் தட் அட்லீஸ்ட். ஏன்னா அதை வச்சு தான் நான் இத்தனை நாளாகவே சாங்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். அண்ட் ஈவன் when I come back, I'll come back. When Soundarya came in 13, I'll come back again. So when I come back, I'll take a better, probably I'll grow. இன்னும் ஒரு வருஷம் இருக்குது அதுக்கு. என்னோட my style of singing, my way of இதை வந்து I hope I'll be able to retain it. I'm sure you will. Well said. Well said. Okay. So I think இவ்வளோ மாதங்களா உங்களுடைய பையன் கண்டிப்பாக உங்களை பெருமைப்படுத்தியிருப்பான்னு நினைக்கிறேன். Anything you'd like to say? This is my first time to this place, but I didn't realize it's going to be my last time. But of course, the program I've been watching from Singapore for long months. I never realized this is a grand show, and I really wish all the contestants a good luck. Tamil Tirukkural ஒரு proverb இருக்கு, மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லனும் சொல். அது I think Ganesh has done that. I'm very happy to this. சொல்லிட்டீங்க. ஐ திங்க் ஒரு அப்பாவாக நீங்கள் ரொம்ப ப்ரௌடாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அவருடைய மியூசிக் கேரியருக்கு ஐம் ஷோர் யூ வில் என்கரேஜ். அவன் ஏற்கனவே போன ப்ரோக்ராமில் சொல்லிட்டான், கடவுளுக்கு என்ன வேண்டிக்கிறேன்னா he want to be a music performer. ஆமாம்.
ஸோ நாங்கள் வந்து தடைக்கலாக இருக்க மாட்டோம், Super. படிக்கலாக தான் இருப்போம். Very nice. Well said, sir. I'd also like to speak to Ganesh's sister. Ganesh வந்து எப்போதுமே இப்படி தானே நிறைய பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாரா? நான் சின்ன வயசில் இருக்கிறச்சு எனக்கு படிக்கணுன்னா கணேஷை பக்கத்தில் வச்சுப்பேன். அவன் பாட்டு பாடுவான், நான் படிப்பேன். சின்ன வயசுலேருந்தே பாடிட்டு இருக்கேன். கிரேட். அண்ட் இப்போது இவருடைய பயணம் இந்த நிகழ்ச்சியில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? And how do you think he is a கணேஷ் வந்து சூப்பர் சிங்கர்னா ஒரு ரொம்ப பெரிய ஆசை அவனுக்கு. இந்த ஆசையில் தான் இதுல வந்தான். அண்ட் தினமும் வீட்டுக்கு வந்து நான் எப்படி பாடினேன் அப்படி பாடினேன், இந்த சாங் சூஸ் பண்ணால் நல்லா இருக்குமா, அப்படி பண்ணால் நல்லா இருக்குமா, சில டைம் ஒரு வரி பாடிட்டு இது என் வாய்ஸ்க்கு சூட்டாக இருந்தா இந்த பாட்டு சூஸ் பண்ணட்டுமா இல்லை அதை சூஸ் பண்ணுற மாதிரி கேட்பேன். ஸோ அந்த இடத்துல பார்த்தா இவ்வளோ தூரம் வந்தது ஐம் ப்ரவுட் ஆஃப் மை பிரதர்ஸ். Great. Huge round of applause to a fantastic performer and a wonderful singer, Ganesh. We'll truly miss you, da. ஆனால் நீங்கள் திரும்ப வருவீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். And have a rocking musical career and a wonderful life. கணேஷ் இன்னைக்கு எலிமினேட் ஆகிறது பர்சனலி ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் ஆஸ் இ செட் அவனுக்கு அவன் வாய்ஸுக்கு சூட் ஆகிற மாதிரி பாட்டு எடுத்துட்டாலும் சரி நம்மளுக்கு தான் சூட் ஆகிற மாதிரி இருக்கே, வி வெரி கம்ஃபர்டபுள் வித் த சாங் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக விட மாட்டான். என்ன பாட்டு எடுத்தாலும் he works so hard. இங்கே உட்காந்து ஒரு 100 தடவையாவது எல்லாருக்கும் பாடி காமிப்பான், which I really really like about him. And we'll really miss you, Ganesh. கணேஷ் வந்து எனக்கு சூப்பர் சிங்கர் முன்னாடியிலேருந்தே தெரியும். நாங்கள் நிறையா கல்ச்சுரல்ஸில் மீட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி தான் எனக்கு கணேஷ் நல்லா தெரியும். இஸ் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். கல்ச்சுரல்ஸ்லேருந்து அப்போலேருந்தே அந்த கல்ச்சுரல்ஸ் நாங்கள் பாட ஆரம்பிச்சதுலேருந்தே அவனோட டிட்டர்மினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஸ்டேஜுக்கு வந்தால் அவன் கான்ஃபிடென்ட்டாக அந்த சாங் நினச்சானா ஹில் டூ இட். அப்படியே ரீச் ஆகும் ஆடியன்ஸ்க்கு. அது அவங்களுக்கும் தெரியும். அது இவனோட சிங்கிங் மட்டும் ஒரு தனியாக இருக்கும். அங்கே அவன் என்ன கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறான்னா கண்டிப்பாக டெலிவர் பண்ணுவான். கண்டிப்பாக இதே மாதிரி தான் அவன் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இருப்பான், அது ஷூராக தெரியும் எனக்கு. ஸோ இவனோட வாய்ஸ்க்கு அவன் டிட்டர்மினேஷன் அவனோட அந்த ஃபோக்கஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பெரிய மிஷின் வருவான். கணேஷ் உங்களுக்கு TI சைக்கிள்ஸ் வழங்கும் மான்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் பைக். சூப்பர் சிங்கர் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு நபரை நம்ம பிரிஞ்சு போகிறோமே அப்படிங்கிற வருத்தம். பட் ஆஸ் வி ஆல்வேஸ் சே த ஷோ மஸ்ட் கோ ஆன். சூப்பர் சிங்கர் 4 டாப் 12 contestants-ஓட அடுத்த வாரம் இன்னொரு சிஸ்ரிங் ரவுண்டில் உங்களை சந்திக்க வரோம். Until then, it's bye from all of us. Keep watching இது Airtel Super Singer 4 powered by Energy Tarum Gold winner. இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல்.